ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் சண்டே ஸ்பெஷல் டே 1 மட்டர் புலாவ் வித் சிக்கன் சாப்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற போட்டு திரும்ப நான் அதை ஃபைனலாக கழுவிக்கிறேன். ஒரு 2 minutes நம்ம ஊற போடலாம். சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்துக்கிறேன். இஞ்சி 1 ஸ்பூன், கார்லிக் 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸு. இது சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. இது சட் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்துக்கும் நான் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு. இது க்ரீன் சில்லி சாஸ். க்ரீன் சில்லி சாஸ்னால் க்ரீன் சில்லியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எல்லாமே வீட்டில் செஞ்சது தான், எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். சிக்கனை நல்லா கீறிக்கணும். 4 பக்கமும் நல்லா கீறிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 3-4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது புலாவ் செய்கிறதுக்கு, மட்டர் புலாவ் செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸை நான் இந்த இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆயிலும் நெய்யும் 3 ஸ்பூன்ஸ் கலந்தது. அதில் நான் நெய்யை உருக்கிட்டேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி 2 பொடியாக நறுக்கினது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுட்டேன். இதில் இந்த பட்டாணி, இது நான் லூஸில் வாங்கினது. நீங்கள் இந்த பட்டாணி இதில் வர்றது வாங்கி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு, மசாலா பவுட்ரு, இந்த மசாலா பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டர்மரிக்கோ இல்லை வெறும் சில்லி பவுடரோ எதுவுமே போடலை. இந்த மசாலா பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடி பிடிக்காத மாதிரி நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அரிசி 200 கிராம் அரிசிக்கு என்னோடய கிளாஸில் ஒரு முழு கிளாஸும் ஒரு 1/4 கிளாஸும் வந்தது. இந்த கிளாஸில் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். 300 ml வாட்டர் இது. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ. கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா அரிசி வேகும்போது உங்களுக்கு நார்மல் ஆகிடும். தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டுருங்க. உடையாமல் மெதுவாக கேர்ஃபுல்லாக கிளறுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெயிட் அதுக்கப்புறமா இது வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. 2 விசில் வரட்டும். கரெக்டாக 2 விசில் தான். 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. 4-5 நிமிஷம் வரைக்கும் அது சிம்மில் இருக்கணும். அவ்வளோதான். மட்டர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். குக்கரில், நிறைய பேருக்கு குக்கரில் செய்ய வரலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. எனக்கு குக்கரில் தான் வருமே, நான் தம்மெல்லாம் போட மாட்டேன், இப்படி தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மட்டர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. 4 hours கழித்து சாப்ஸ் பண்ணணும்னு இருந்தோம் இல்லையா. இப்போது சாப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் நல்ல எண்ணெயை விட்டுக்கோங்க. சிக்கன் சாப்ஸ்க்கு நான் ஒரு 4.5 hours கழித்து ஸ்டார்ட் பண்ணேன்.
நல்லா ஊறிடுச்சு. 2 சாப்ஸ் மட்டும் எடுத்து 2 சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து நான் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயிலில் திருப்பி போட்டு செய்யுங்க. நல்லா திருப்பி போட்டு செய்யுங்க. திருப்பிக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் எடுத்தது எனக்கு இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 45 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சாப்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். மட்டர் புலாவ் வித் சிக்கன் சாப்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. காட் bless you.